தீபக்கும் ஷர்மிளாவும் நவீனை பார்த்து கேவலமாக சிரித்துக் கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். நவீனால் அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அமைதியாக இருக்க முடியவில்லை. உடனே தீபக்கை பார்த்து, ஹலோ தீபக் சார், எப்படியோ நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல என்று சத்தமாக கத்தினான். அதை கேட்டதும் இருவரும் திரும்பி நவீனை பார்த்தார்கள். பிரியாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுன. நான் உன்னை ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். பிரியா இருக்கும் போதெல்லாம் நீ சூப்பர் ஆக்டிவ் ஆகிடுற. அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலான்னு தானே என்ன வில்லன் ஆக்கி நீ ஹீரோ ஆகி பெரிய டிராமாவையே கிரியேட் பண்ணிருக்க. நீ நினைச்சிருந்தா ஒரே ஒரு போன் கால்ல போலீஸ வர வச்சிருக்கலாம். ஆனா பிரியாவுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சண்டை போட வேண்டிய அவசியம் என்ன என்று சிரித்து கொண்டே கேட்டான். அவனுடைய வார்த்தைகள் தீபக்கிற்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தியது. எந்த பதிலும் சொல்லாமல் முஷ்டியை இறுக்கியபடி அப்படியே கோபத்துடன் நின்று கொண்டிருந்தான். நவீன் சொன்னதை கேட்டு ஷர்மிளாவின் முகத்தில் இருந்த சந்தோஷம் மறைந்து கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். உடனே சத்தமாக சிரித்து கொண்டே அவர்களை இன்னமும் வெறுப்பேற்றுவதை போல, ஒரு பக்கம் ஷர்மிளா, இன்னொரு பக்கம் பிரியா, ஒரே ஜாலி தான். இன்னைக்கு நீ போட்ட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ நினைச்ச மாதிரியே பிரியா என்னை விட்டு போயிட்டா. அவ முன்னாடி நீயும் ஒரு ஹீரோவா மாறிட்ட. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஷர்மிளாவோட புருஷன். அவ கூட மட்டும் இரு. பிரியாவை இம்ப்ரெஸ் பண்றதுனால உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? ஏன் தினமும் ஷர்மிளாவை பார்த்து உனக்கு போர் அடிச்சிருச்சா? அதனாலதான் பிரியாவை கரெக்ட் பண்ணி சைட்ல வச்சுக்கலான்னு ட்ரை பண்றியா என்று தன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கொண்டு சென்றான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவன் பேசுவதை எல்லாம் கேட்டு பொறுமையை இழந்த தீபக், நவீன், என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன, அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாய் இருக்காது. தேவையில்லாததெல்லாம் பேசி எங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிற உன்னோட ஆசை நிறைவேறாது. பிரியா உனக்கு ஒரு பொம்மை மாதிரி தெரியலாம். அவளை வச்சு நீ உன்னோட பிசினஸையும் ஸ்டேட்டஸையும் பெருசுபடுத்திக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஷர்மி என்னோட பொண்டாட்டி. அவங்களுக்காக நான் உயிரை கூட கொடுக்க ரெடியா இருப்பேன். உன்ன மாதிரி கீழ்த்தரமான புத்தியும் யோசனையும் எனக்கு கிடையாது. அதனால வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துக்கோ. அவனுங்களை அடிச்ச எனக்கு உன்னை அடிச்சு காலி பண்ண ரொம்ப நேரம் ஆகாது என்று கோபமாக சொன்னான். அதை கேட்டதும் நவீனுக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட்டது. ஏனென்றால் இவ்வளவு நேரம் அவனுடைய சண்டையை நவீன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். ஏற்கனவே அவனிடம் அடி வாங்கிய அனுபவமும் இருப்பதால் அதற்கு மேலே தீபக்கின் கோபத்தை தூண்டினால் தனக்குதான் ஆபத்து என்று நினைத்து அமைதியாக இருந்து கொண்டான். ஆனால் நவீன் இப்போது பற்ற வைத்த நெருப்பே அவர்களுக்குள் சண்டை ஏற்படுத்த போதுமானது என்று நினைத்தான். தீபக் நவீனை மிரட்டிவிட்டு ஷர்மிளாவின் பக்கம் திரும்பி, ஷர்மி, அவன் சொன்னதெல்லாம் நீ நம்புறியா என்று கேட்டான். உண்மையிலேயே தீபக்கின் மீது பிரியாவுக்கு இருந்த பார்வை ஷர்மிளாவுக்கு பிடிக்கவில்லை. அவள் மீது கோபம் இருந்தாலும் தீபக்கிடம் அதை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இல்ல தீபக், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நவீன் எதுக்காக அப்படி சொல்றான்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவனோட ஆசை நம்மகிட்ட பழிக்காது என்று அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தபடி சொன்னாள். அதை கேட்டு தீபக் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். உடனே நவீனின் பக்கம் திரும்பி, இதுதான் என்னோட ஷர்மி. நீ என்ன பண்ணினாலும் எங்களுக்குள்ள எந்தவித சண்டையையும் உருவாக்க முடியாது. உன்னோட இந்த புத்தியால தான் நீ இப்படி இருக்க என்று சொன்னான். மற்றவர்கள் முன்பு ஷர்மிளா அந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் உள்ளுக்குள் பிரியாவின் விஷயம் அவளை தொந்தரவு செய்து கொண்டுதான் இருந்தது. அவளுக்கு இன்னொரு பெண் தீபக்கை பார்த்தாலோ அவனை புகழ்ந்தாலோ சுத்தமாக பிடிக்கவில்லை. அவளை அறியாமல் அவர்களின் மீது ஷர்மிளாவுக்கு கோபம் வர ஆரம்பித்தது. அப்போது திரும்பி தீபக்கின் முகத்தை பார்த்தாள். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தீபக், ஆனா இந்த பிரியா மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு நீ சண்டை போட்ட விதத்தை எல்லாம் பார்க்கும்போது யாருக்கு தான் உன் மேல ஆசை வராது? அதுலயும் அந்த பிரியாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் மேல ஒரு கண்ணுன்னு எனக்கு தெரியும் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். அப்போது மீண்டும் அவள் தீபக்கை பார்த்து, என்ன நடந்தாலும் யாருக்கும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தீபக். நீ என்னோட புருஷன். எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம். உன்னை தப்பான எண்ணத்துல இன்னொருத்தங்க பார்த்தாலே என்னால அதை தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ இல்லாத வாழ்க்கையோ உன் பாசத்தை ஷேர் பண்ணிக்க இன்னொருத்தி வந்தாலோ அதை எப்படி என்னால தாங்க முடியும் என்று நினைத்தாள். இருவரும் தன்னுடைய காரை நோக்கி வரும்போது அங்கே பிரியா, சுலோச்சனா, மனோஜ் 3 பேரும் ஆட்டோவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் பயங்கரமாக மழை பெய்து ரோடு முழுக்கவும் தண்ணீர் நிறைந்திருந்ததால் அந்த பக்கமாக எந்த ஆட்டோவும் டாக்ஸியும் வரவில்லை. அதனால் அவர்கள் நீண்ட நேரமாக அங்கேயே காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து தீபக் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் மனதிற்குள் அவர்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாம் என்று தோன்றியது. உடனே அவன் ஷர்மிளாவை பார்த்து, ஷர்மி, என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாமா? நவீன் இருக்கிற இடத்துல இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போறது எனக்கு அவ்வளோ சேஃபா தெரியல. இங்கிருந்து ஓடி போன ராபர்ட்டும் திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ என்ன பண்ணலாம்? நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே என்று சொன்னான். இட்ஸ் ஓகே தீபக், நாம அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாம். திரும்ப அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்கள காப்பாத்தினதே வேஸ்டா போயிடும் என்று சொன்ன ஷர்மிளா நேராக பிரியாவிடம் சென்று, பிரியா வாங்க, நாங்க உங்களை டிராப் பண்றோம். ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ பாதுகாப்பு கிடையாது என்று சொன்னாள். அதை கேட்டு பிரியா சரி என்று தலையை ஆட்டியபடி திரும்பி நவீனை பார்த்தாள். நவீன் கோபமாக முறைத்தபடி அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். உடனே பிரியா, சுலோச்சனா இருவரும் காரை நோக்கி நடந்தார்கள். ஆனால் மனோஜ் மட்டும் அப்படியே நிற்பதை பார்த்த தீபக், டேய் நீ வா, உன்னையும் டிராப் பண்றேன் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் மனோஜ் சிரித்துக்கொண்டே அவர்களை நோக்கி வந்தான்.
தீபக் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து கொள்ள ஷர்மிளா அவனுக்கு அருகில் முன் சீட்டில் உட்கார்ந்து கொண்டாள். 2 பெண்களுடன் சேர்ந்து அமரப்போவதை நினைத்ததும் சந்தோஷப்பட்டு கொண்ட மனோஜ் பிரியாவை பார்த்து சிரித்துக் கொண்டே கார் கதவை திறந்து விட்டான். முதலில் சுலோச்சனா உள்ளே ஏற அவருக்கு அடுத்து பிரியா காரில் ஏறினாள். அப்போது அவளிடமிருந்து ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு கல் சீட்டின் மீது விழுந்து ஜம்ப் ஆகி பிளாட்பாரத்தில் விழுந்தது. அதை பார்த்த மனோஜ் உடனே அந்த கல்லை எடுத்து கவனிக்க ஆரம்பித்தான். உடனே புருவங்களை உயர்த்தி, ஓ, இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தீபக் சார், ரொம்ப நேரமா உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்களும் என்னோட கஸ்டமரா இருந்திருக்கீங்க. இந்த கல்லை நான் உங்ககிட்ட தான் வித்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். மனோஜின் வார்த்தைகளை கேட்டதும் தீபக் பெருமூச்சு விட்டபடி பல்லை கடித்து கொண்டான். அவன் அந்த வெள்ளை கல்லை ஒருவனிடமிருந்து வாங்கியது நினைவுக்கு வந்தது. ஆனால் அது மனோஜ் தானா என்பது ஞாபகத்தில் இல்லை. அன்று முகமூடி அணிந்து கொண்டு பிரியாவை காப்பாற்றும் போது அந்த கல் தவறி விழுந்தது. ஆனால் அதை பிரியா எடுத்துக்கொள்வாள் என்று அவன் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. நான் பண்ணின ஹெல்ப் பிரியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த மனோஜ் எல்லாத்தையும் கெடுத்துடுவான் போல இருக்கே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன், இல்ல மனோஜ், நீ இந்த கல்லை வேற யாருக்காச்சும் வித்திருக்கணும். இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? எப்படி பார்த்தாலும் என் கண்ணுக்கு இந்த கல் சாதாரணமா தான் தெரியுது. அதை கண்டிப்பா நான் வாங்கியிருக்க மாட்டேன் என்று சொன்னான் தீபக். உடனே மனோஜ் மறுத்து தலையை ஆட்டியபடி, கண்டிப்பா இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த கல்லை நான் உங்களுக்கு தான் வித்தேன். இந்த மாதிரி என்கிட்ட ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. என்னால 100% நம்பிக்கையோட சொல்ல முடியும், உங்களுக்கு தான் இதை நான் கொடுத்தேன். ஆனா இந்த கல் மேடம் கிட்ட எப்படி வந்துச்சு என்று பிரியாவை சந்தேகமாக பார்த்தபடி கேட்டான். அதை கேட்டு ஷர்மிளா அந்த கல்லையும் பிரியாவையும் தீபக்கையுமே மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். ஷர்மிளாவின் பார்வையை புரிந்து கொண்ட தீபக், சரி அதை விடு, அது ஒன்னும் அவ்வளவு முக்கியமான விஷயம் கிடையாது. நீ முதல்ல வண்டியில ஏறு, மறுபடியும் மழை வர மாதிரி இருக்கு. உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் என்று தீபக் அவசரப்படுத்த மனோஜும் வேகமாக காரில் ஏறிக்கொண்டான். உடனே பிரியா அவனிடமிருந்து அந்த வெள்ளை கல்லை வாங்கி தன் இதயத்தோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அவளது பார்வை தீபக்கை நோக்கி ஏர்ந்தது. தன்னை சுற்றியிருக்கும் மொத்த உலகத்தையும் அவள் மறந்து போயிருந்தாள். எனக்கு தெரியும், என்னோட மாஸ்க் மேன் நீயா தான் இருப்பான்னு. அந்த மாஸ்க் மேனோட ஹைட் அண்ட் வெயிட் அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்கும். நீ தான் இதையெல்லாம் பண்ணுன. ஆனா ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கிற? ஒரு பக்கம் எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாம அடக்கமா இருக்கிற நீ, இன்னொரு பக்கம் எதுவுமே தெரியாம எல்லாத்தையும் பண்ணுன மாதிரி பில்டப் கொடுக்கிற நவீன். 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தீபக், நீ உண்மையிலேயே கிரேட். அன்னைக்கு மாஸ்க் மேன் வேஷத்துல வந்து அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துன. இன்னைக்கு இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்னோட மானத்தையும் காப்பாத்திருக்க. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவன் தீபக் என்று அவனை பார்த்து கொண்டே தனக்குள் சொல்லிக் கொண்டாள். பிரியா அன்பான பார்வையோடு தீபக்கை பார்த்து கொண்டிருப்பதை கண்ணாடி வழியாக ஷர்மிளா ரகசியமாக கவனித்துக் கொண்டிருந்தாள். தீபக் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பியதும் சௌந்தரராஜும் நவீனும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். உன்னால இன்னைக்கு என்னோட மொத்த மரியாதையும் போயிருச்சு. ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணும், இல்லனா இப்படிதான் வந்து நிக்கும். உன்னால கண்டவனெல்லாம் என்ன கேவலமா பார்த்துட்டு போறான் என்று சௌந்தரராஜ் கோபமாக கத்தினார். அப்பா, உங்களுக்கு கூட என்னோட பிளான் என்னன்னு தெரியலையா? இந்த தீபக் மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா என்னோட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். இந்த சனியை எங்க இருந்து வந்தான்னு தெரியல. திடீர்னு உள்ள புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். பிரியாவை எப்படியாவது என் பக்கம் இழுத்து அவளோட மொத்த பிசினஸையும் நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். என்னோட நிலைமையை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க என்று நவீன் கோபமாக கத்தினான். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த தீபக் மாதிரி ஏதாவது பண்ணி பிரியாவை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கலாம்ல. சேது அண்ணா கேங்ல இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்து கடைசியில அவன் உனக்கே ஆப்பு வச்சுட்டு போயிட்டான். இதுக்கு 20 கோடி செலவு வேற. இந்த வேலைய பிக் பாக்கெட் அடிக்கிற 4 திருட்டு பசங்க கிட்ட கொடுத்திருந்தாலே சூப்பரா பண்ணி கொடுத்திருப்பான். நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. அந்த தீபக் மாதிரி உனக்கு சண்டை போட தெரியல, அவன மாதிரி உனக்கு புத்திசாலித்தனமா யோசிக்க தெரியல. எல்லாத்துக்கும் மேல நீ தப்பு பண்றன்னு உன் கண்ணே காட்டி கொடுத்துடுது என்று சௌந்தரராஜ் கோபமாக சொல்ல நவீன் டென்ஷன் ஆகி, அப்பா தயவு செஞ்சு அவன் கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க, எனக்கு எரிச்சலா இருக்கு என்று கத்தினான். அதை கேட்டதும் சௌந்தரராஜ் உடனே அமைதியானார். நவீனை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவருக்கு புரிந்தது. ஆனால் நவீனை சுற்றி சுற்றியே தீபக் பிரச்சனை செய்வதை பார்க்கும்போது அவருக்கு அவன் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவன் எதற்காக இதையெல்லாம் செய்கிறான் என்று நினைத்து குழம்பினார். அவர் அமைதியாக இருப்பதை பார்த்த நவீன், அப்பா சாரி, நான் தீபக் மேல இருந்த கோபத்துல தான் அப்படி கத்திட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று சொன்னான். இல்ல, நான் அதை பத்தி யோசிக்கல. அந்த தீபக்கை நினைச்சுதான் நான் குழம்பி போயிருக்கேன். இத்தனை வருஷமா தன்னை எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா சித்தரிச்சுட்டு இந்த கொஞ்ச நாளா திடீர்னு வேற ஒரு ஆளா தன்னை காட்டிக்கிறான். எது அவனோட உண்மையான முகம்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதை தாண்டி இப்போ உன்னோட பாட்டிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு நினைச்சா அதை விட பயமா இருக்கு என்று சொன்னார் சௌந்தரராஜ். அப்பா, பாட்டிய பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்க என்னோட நிலைமையை புரிஞ்சுக்குவாங்க. நாம இங்க நடந்த உண்மையை அப்படியே சொல்லிடலாம் என்று சொன்னான் நவீன். மறுபுறம் பிரியாவின் செயலால் ஷர்மிளா பயங்கரமான கோபத்தில் உட்கார்ந்திருந்தாள். தீபக்கின் கவனம் முழுவதும் கொட்டும் மழையில் பத்திரமாக காரை ஓட்டுவதில் மட்டும் தான் இருந்தது. ஆனால் பிரியா விடாமல் தீபக்கையே பார்த்து கொண்டிருந்தாள்.
அதை பார்க்கும்போது ஷர்மிளாவுக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது. சுலோச்சனாவும் நீண்ட நேரமாக பிரியாவை கவனித்து வந்தார். அப்போது அவர் தீபக்கை பார்த்து, தீபக், உண்மையிலேயே இன்னைக்கு நீ வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்ட. பொதுவா வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா சரியான சோம்பேறி, பிரச்சனைய பார்த்து பயப்படுறவனு தான் பேர் இருந்துச்சு. ஆனா நீ அந்த வரையறையே மொத்தமா மாத்திட்ட. உன்ன மாதிரி ஒரு வீட்டோட மாப்பிள்ளை கிடைச்சா நான் கண்ணை மூடிக்கிட்டு பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் என்று சொல்லிக்கொண்டு சத்தமாக சிரித்தார். சுலோச்சனா பேசியதை பார்த்து ஷர்மிளா அவரையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் சுலோச்சனா அதை கவனிக்கவில்லை. இப்ப எதுக்காக இந்த ஆண்டி தேவையில்லாம தீபக்கை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுது? அவங்க சொன்ன மாதிரியே தீபக்க பிரியாவுக்காக வளைச்சு போடலான்னு ட்ரை பண்றாங்களா? ஒருவேளை அது நடந்தா என்னோட நிலைமை என்ன என்று ஷர்மிளா தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஷர்மிளாவின் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. தீபக்கை பற்றி அவளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்பட ஆரம்பித்தது. சுலோச்சனா சொன்னதை கேட்ட தீபக், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஆண்டி. என்னோட இடத்துல எந்த ஒரு தைரியமான பையன் இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பான். எல்லாத்துக்கும் மேல பொண்ணுங்களை பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது எங்களை மாதிரி ஆண்களோட கடமை என்று சிரித்து கொண்டே சொன்னான். அந்த சமயத்தில் தீபக் என்ன சொன்னாலும் அவனுடைய வார்த்தைகளும் செயல்களும் பிரியாவின் இதயத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. தீபக்கின் மீது அவளுக்கு ஈர்ப்பு அதிகமாகிக் கொண்டே சென்றது. அதே சமயத்தில் ஷர்மிளாவுக்கும் பொறாமை அதிகரித்துக் கொண்டே சென்றது. தீபக் விஷயத்தில் ஷர்மிளா பிரியாவிடம் சண்டை போடுவாளா? நவீன் தீபக்கை பழிவாங்குவானா? காயத்ரி தேவி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் என்ன செய்வார்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.